அனைவருக்கும் என் அன்பார்ந்த ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று முழு வசனமும் இப்படியாய் எழுதியுள்ளது வேத பகுதியிலே. கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசுகிறார். மகனே, மகளே, திடன்கொள், பயப்படாதே, திகையாதே. அவரிடத்திலே நான் எப்படி செல்வேன்? அவர்களிடத்திலே நான் எப்படி பேசுவேன்? இந்த காரியத்தை குறித்து நான் எப்படி அவர்களிடத்தில் பேச முடியும் என்றெல்லாம் சிந்திக்கின்றீர்களா? வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயமோ, திகிலோ, தயக்கமோ உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்றே இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அதாவது நான் உனக்கு சொல்லவில்லையா? திடன் கொண்டு தைரியத்தோடு இரு, கலங்காதே, திகையாதே. நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உங்கூட வருகிறேன். என் மகனே, மகளே, திகிலடையாதே, பயப்படாதே என்று உங்களை தைரியம் ஊட்டுகிறார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயத்தோடு, நடுக்கத்தோடு, வேதனையோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை குறித்து இனி உங்களுக்கு பயம் வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். என்னுடைய பாதையை அவர் செவைப்படுத்துவார். என் கூட ஏசப்பா நடந்து வர்றாரு. ஏசப்பா என் கரங்களை பிடிக்கிறாரு. அவர் கரங்களை பிடித்து கொண்டுதான் நான் நடந்து போகிறேன் என்றெல்லாம் ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு உனக்குள் இருந்தால்தான் நீங்க போகும் இடமெல்லாம் உங்களோடு கூட ஏசப்பா வருவார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஏசப்பா நம்மளை பார்த்து பேசுகிறார். நாம் எல்லா விதத்திலேயும் கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் அவரிடத்திலே கடந்து வர வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நேற்றைய தினம் கர்த்தர் சொல்லியிருந்தார், உன் வழியை எனக்கு ஒப்புவி, என் மேல நம்பிக்கையாயிரு, நானே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா? இதோ இந்த நாளிலும் கூட நீ போகும் இடெல்லாம் நான் கூட வருவேன். மகளே, மகனே, உன் வழியை எனக்கு ஒப்புவித்தபடியினாலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னுடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தகப்பனாக, தாயாக உன்னோடு கூட நான் தொடர்ந்து வருவேன் என்று சொன்னார் ஏசப்பாவை. அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். ஒருபொழுது அந்த வார்த்தை தவறவிடாதபடி அவர் தன்னுடைய வல்லமையினாலே அதை செயல்படுத்துவார். ஆமாம், நீங்களே ருசித்து பார்ப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்னுடைய வழியை அவருக்கு ஒப்புவித்தபடியினாலே என் கூட கர்த்தர் நடந்து வருகிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்ற மனமகிழ்ச்சியின் இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கும். சரீர பலவீனத்தை குறித்தா, குடும்பத்தின் தொல்லையின் பிரச்சனையை குறித்தா, எதை குறித்தும் கலங்க வேண்டாம். பொல்லாத மனிதர்களுடைய தீங்கு நம்மளை பின்தொடர்கிறதே என்று திகையாதே. உங்களை பின்தொடர்கிறதில்லை, பொல்லாத மனிதர்கள் ஏசப்பாவை தான் பின்தொடர்கிறார்கள். தேவனோடு யுத்தம் பண்ணுகிறதுக்கு மனுஷன் எம்மாத்திரம். ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று நாம் அவரிடத்தில் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். எந்த காரியத்தை குறித்து இனிமேல் எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என் தேவைகள் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார் என்ற மன தைரியத்தோடு, சந்தோஷத்தோடு இந்த நாளை நாம் கடந்து வருவோமா? ஆமேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.